Praise the Lord. இன்றைய செய்தியானது, ஆண்டவரோட விருது வரப்போகிற செய்தியானது, does God answer all the time அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இடத்துல கூட எனக்கும் கூட பர்சனலாக என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பிரச்சனை, புயல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாளாக பதிலே இல்லாமல் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போது ரொம்ப கஷ்டத்தோடு இருந்த பொழுது தான் எனக்கு இந்த செய்தி ஆண்டவர் அருளினார். அதனால் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுத்தீங்க, இந்த சமயங்களில் என்னை வழி நடத்துனீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் போயிட்டுருக்கேன், அது சில மாதங்களாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன், எனக்கு அதுக்கு பதிலே கிடைக்காம நான் ரொம்ப உள்ளத்தில் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நிறையா பேர் இருக்கலாம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஓகே, இப்போது லைஃப் ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ அதில் பாதிக்கு பாதி எப்படி இருப்பீங்கன்னா, புயலின் மத்தியில் பாதி பேர் இருப்பீங்க, ஒரு சமாதானத்தின் மத்தியில் பாதி பேர் இருக்கிறீங்க. அதனால் புயலுக்குள்ள மாட்டினவங்களோட மன பிரச்சனை எப்படி இருக்குங்கிறத இந்த சமாதானத்தின் காலத்தில் இருக்கும்போது புரிச்சு கொள்ளவே முடியாது. அப்படி தானே? உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் வாழ்க்கை போராட்டத்து மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி ஒரு நோயில் அகப்பட்டிருந்தாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் உங்களுக்கு வேலை கிடைக்காம குடும்பத்தை எங்கே கொண்டு போய் செட்டில் பண்ண போகிறோம் அப்படி ஒரு பயத்தில் இருந்தீங்கன்னா, பிள்ளைகள் திருமணம் தள்ளி தள்ளி போய் ஒரு கலக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா, ஒரு பெரிய அவமானம் யார் மூலமாவது உங்களுக்கு ஏற்பட்டு மனம் உடைந்து நின்றீங்கன்னா, அவங்களோட மன ஆழம் இன்றைக்கி சமாதானத்தில் நிற்கிறவங்களுக்கு புலப்படவே படாது. ஆனால் லைஃப் இஸ் அ சைக்கிள். ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுக்கு ஒரு விடுதலையும், இந்த சமாதானத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வாழ்க்கை தந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் ஆண்டவர் கொடுக்க போகிற செய்தி எல்லாருக்கும் தேவைப்படுவதாக இருக்கும். 2-3 வசனங்களாவது வார்த்தைகளாவது சொல்லப்படுகிற காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக போய் சேரும். அப்போது டஸ் காட் ஆன்சர் ஆல் த டைம் என்று சொல்லும் பொழுது, எல்லா நேரத்துலையும் எங்கே பதில் அளிக்கிறார் ஆண்டவரே? பதிலை ரொம்ப நாளாய் நாம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, பல பேர்கிட்ட போய் ஜெபத்துக்கு போய் கேட்குறோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படியாவது ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உதவிகளை நாடுகிறோம். சில சமயங்களில் நம்ம சோர்ந்து போகிற சமயத்தில் பொறிகள் இருக்குது உலகத்தில். அப்போ அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அலக்கழிகிறது, இந்த சர்ச்சை மாற்றி அந்த சர்ச்சை ஓடலாமா, இதெல்லாம் சோர்வின் நேரத்தில் வர்றது தான். அப்போ ஏன்னா நமக்கு கிடைக்கல, நம்ம மனபாரம் ஏறிட்டே இருக்குது. அப்போது இந்த மனிதன் என்ன பண்ணுவான்? ரெஸ்ட்லெஸ் ஆகிறான். அப்போ எங்கேயாவது ஓட சொல்லுது அங்கே மனுஷங்களை. அப்போது இப்படியாக ஒரு அலைக்கழிப்பில் இருக்கிற நேரத்தில் நாம் தனிமையில் விடப்பட்டது போல தான் உணர்கிறோம். என்னடா இவ்வளோ பேர்கிட்ட சொன்னோம், நமக்கு பதிலே வரமாட்டேங்குது, நம்ம தனியாகவே வாழ்க்கையை ஓட்டிடுவோமா, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமா? ஏன் கடவுள் நமக்கு பதில் அளிக்கவில்லை? நான் எங்கே தப்பாயிட்டேன்? நான் இனி என்ன செய்யணும் ஆண்டவருக்கு? அதிகாலை வேளையில் நான் எந்திரிச்சு ஜெபிக்கலாம், 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கலாம், ஏதாவது உதவி செய்யணும்னா நம்ம செய்யலாம், அவரையே பற்றி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இன்னும் என்ன தேவைப்படுது? இன்றைக்கு ஒரு 10 பேர்கிட்ட கை தூக்குனீங்க, இன்னும் சில பேர் எப்போவுமே எது ஒன்றும் நடந்தாலும் உலகத்தில் கை தூக்காமே உட்காந்துருப்பீங்க. அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஆண்டவர் பதில் தரப்போகிறார். ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் மத்தியில் கடவுள் பதில் தரவில்லை? பதிலை பெற்றுக்கொள்வதற்கு 1 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்குள்ளாய் வருவோம். கண்களை மூடுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ பரலோகத்திலிருந்து உம்முடைய பதில்கள் இந்த வளாகம் எங்கும் நீர் அழைத்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சேரட்டும் தகப்பனே. இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும்
தேனினும் மதுரமானது. அது மறைப்பொருளை விளக்கக்கூடியது. எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடியது. எங்களுக்கு எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஞானம் கிடையாது. நீர் அவ்வப்பொழுது விளக்குவதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்கிற ஆற்றலை இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நேபுக்கத்நேச்சருக்கு ஒரு கனவு வந்தது. கனவு வந்த பொழுது அதை விளக்குவதற்கு அவருக்கு புரிந்து கொள்கிற பக்குவம் இல்லை, விளக்குவதற்கும் ஆட்கள் இல்லை. இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, அதை யாராவது விளக்க முடியுமா என்று கேட்கிறார். உடனே மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீர் கனவை விளக்கும், நாங்கள் அதுக்கு விளக்க உரை சொல்கிறோம். இவருக்கு அந்த கனவை விளக்குறதுக்கு கூட நம்பிக்கை வரவில்லை. நான் கனவை சொன்னேன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஜோடனை பண்ணி அடிப்பேன். நான் கனவே சொல்ல போகிறதில்ல, அந்த கனவையை சேர்த்து கண்டுபிடிக்கிறவன் ஒருத்தர் இருந்தால் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரும் சேர்ந்து கனவே சொல்ல மாட்டேங்கிறான்னா எப்படிரா விளக்கம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தானியேல் என்ற ஒருவன் இருக்கிறார். அவர் ஞானத்தின் ஆவியை நிரம்ப பெற்றவர், அவர் உங்களுக்கு சொல்லக்கூடும் என்று சொல்லி தானியேலை அழைத்து வருகிறார்கள். இந்த ஒரு சம்பவமானது பாருங்க, கடவுள் ஒருவருக்கு சில காரியத்தை விளக்க முற்பட்டால் அவர் நேரடியாகத்தான் பேசுவார் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. அந்த மன்னனுக்கு அந்த கனவு வந்த பொழுதே கடவுள் நேரடியாகவே அவனுக்கு அந்த விளக்கத்தையும் கடவுள் கொடுக்கவில்லை. அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இருந்தாலும், நம்ம கடவுளுக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் என்னை எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளாதீங்க, எல்லாவற்றுக்குமான பதிலை எனக்கு நேரடியாகவே கடவுள் உணர்த்துவார்னு நம்ம என்றைக்குமே நினச்சி கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் இருக்கும். தயவு செஞ்சு அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா பெருமை இல்லாத மனுஷனே கிடையாது. ஒரு கட்டத்தில் பைபிளை படித்து முடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிக்கிறான்னா, எனக்கே எல்லாம் தெரியும், நானே விளங்கி கொள்ள முடியும், எனக்கு யாரும் பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை வருகிறது அன்பார்ந்தவர்களே. அப்போ ஒரு ப்ரீச்சர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ இவர் என்னத்தை பெருசாக சொல்ல போகிறாரு, அவரை விட பெட்டராக நானே பேசுவேன் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம எண்ணத்தின் பிரகாரம் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை அவர் மூலமாய் ஆண்டவர் எனக்கு பேசுவார்னு நீங்கள் நம்பினால்தான் அவர் பேசுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாய் சேரும். ஆமென். அவரை பொறுத்தே கிடையாது, நீங்கள் நம்பணும் அதை முதல்ல. இந்த இடமானது ஆண்டவர் விசேஷத்த விதமான அழைப்பின் பேரில் தான் கொடுக்குறார். ஆமென். இல்லையா? நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போனோம்னா கூட நீங்கள் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. ஏன்னா இந்தியாவில் நான் பார்க்குறேன், அவன் வேறு செக்டாரில் பிஇ படிக்கிறானுங்க, வேலை கிடைக்கலையா, மெக்கானிக்கல் படிக்கிறானா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறானா, இன்ஜினியரிங், ஒன்றும் வேலை கிடைக்கலையா, 6 months ஆஃப் டைம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுக்கிறாங்க, பிக் டேட்டா அது இதுன்னு. உடனே ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஜாபில் உள்ள நுழையிறான். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒரு 6 months ஆஃப் டைம் எடுத்திங்கன்னா யூ கேன் கெட் இன் டு தட். நீங்கள் டாப்பில் கூட வரலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கோப் அப். ஆனால் கடவுள் அழைப்பு இல்லாமல் ஏன் பணிக்கு நீ வான்னு கூப்பிடாம ஒருவனும் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. ஆமென், ஆமென். அப்போது இந்த இடத்துல வரும்பொழுது நீங்கள் கிரேடு வைப்பீங்க ப்ரீச்சர்களை பொறிச்சு. இவங்க ஏ கிரேட், இவங்க பி கிரேட், இவங்க சி கிரேட், இவனை விட நான் பெட்டர்ப்பா. நோ நோ, யாரை விடவுமே பெட்டரே கிடையாது. ஏவை விட பி பெட்டர் கிடையாது, பியை விட சி பெட்டரே கிடையாது. முதல்ல நாம தான் விசுவாசத்தோடு யாராக இருந்தால் என்ன, என் உள்ளம் பரிசுத்தமாக இருந்துக்கணும், என் உள்ளம் தாழ்மையாக இருந்தால் இவர்கிட்டருந்து எனக்கு பதில் வரும்னு நீங்கள் நினச்சினீங்கன்னா உங்களுக்கான பதிலை கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு அருள்வார். ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, அரசனாய் இருந்தானவன், பெரியதொரு சாம்ராஜ்யத்தை ஆண்டானவன், அவனுக்கு ஒரு கனவு வந்தது. ஆனாலும் கடவுள் அவனுக்கு விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. போ
தேவ ஆவியினால் நிரம்ப பெற்ற ஒருவனிடத்திலே போய் நீ விளக்கத்தை பெற்றுக்கொள் என்று கடவுள் அனுப்பி வைத்தார். ஆமென். அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்னைக்குமே ஒரு தாழ்மையை கொடுக்க வேண்டும். நம்ம இவங்க கிட்ட போய் ஜெபத்தை கேட்கலாமா, அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையா இருக்குது. நீங்க ஒரு நம்பிக்கையோட தேவ மனுஷராகி யாராக இருந்தாலும் சரி, நல்ல உள்ளத்தோடு இருக்கிறவங்க, நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல முடியாட்டிங்க கூட தேவையானதை சொல்லுங்கள். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, என் பேர் இது, நீங்கள் கண்டிப்பாக என்னை ஜெபத்தில் வைங்க சொல்லுங்கள். தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கான தேவைகள் ஜெபத்திற்கு நீங்கள் ஓட தவறாதீங்க, கேட்குறதுக்கும் தயங்காதீர்கள். ஆமென். அப்போது விவிலியத்தை பார்க்க நம்ம பைபிளை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியும் கடவுளின் மறைப்பொருளை கொண்டுள்ளது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு தடவை படிச்சுட்டா பெரிய ஞானியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை முறை படித்தாலுமே கடலின் ஒரு துளியை தொட்டது போல தான் இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஒரு தடவை முடிச்சுட்டு திருப்பி செகண்ட் டைம் போங்க, இது என்ன புதுசு புதுசாக உள்ளேருந்து வருது அப்படின்னு தான் தோணுகிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் முன்னையும் பின்னையுமா நம்மை அழைத்து செல்கிறது இந்த பைபிளுடைய வார்த்தைகள். அப்படி இருக்கும் பொழுது ஞானத்தின் ஊற்று அது. நீங்கள் எத்தனை தடவை உள்ளே போனாலுமே நாம் ஒருத்தருமே நிறைவு பெறுவதே இல்லை. அப்படி சொல்கிறப்ப நான் பைபிள் நல்லா வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், அதனால் நான் பெரிய ஆளாயிட்டேன் என்றைக்குமே அந்த உணர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் கடவுளுக்குள்ளே இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் கடவுளுடைய ஞானத்தின் கரையை ஒரு கொடியில் ஒரு துளிதான் தொட்டு இருக்கவே முடியும். ஆமென். யாராவது ஒரு தேவ மனுஷர் இந்த உலகத்தில் உலகமெங்கும் இருக்கிற எல்லாரையும் சுகப்படுத்தி விட்டாங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் காலத்திலும் கூட இஸ்ரேல் ஜனத்தின் மத்தியில் தான் இருந்தார். அப்போது யாருமே அந்த அளவுக்கு பலனோடு, மனிதர்கள் யாருமே பலனோடு பெரிய அளவில் ஐக்கியத்தோடு உலகமெங்கும் இருக்கிறவரை சுகப்படுத்துகிற அளவுக்கு யாருமே வரலை. ஆனால் எவ்வளவு பெரிய பெரிய தேவ அடியார்களாக நம்ம பார்த்துருக்குறோம், எவ்வளவு நாடுகளுக்கு சென்று போதித்த மக்களை பார்த்துருக்குறோம். ஆனாலும் தேர் இஸ் அ லிமிட்டேஷன் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். வரையறை இருக்கிறது. அந்த வரையறைக்குள்ளே தான் செயல்படுகிறோம் சொல்லும் பொழுது, ஒரு தேவ மனுஷர்களுக்கே சொல்லும் பொழுது, சாதாரண விசுவாசிகளாகிய நமக்கு நம்ம பிரேயர், நமக்கு தெரிந்து கொண்ட பிபிலிய வார்த்தைகளுடைய அளவு எல்லைகள் ரொம்ப சின்னதுன்னு நம்ம என்றைக்குமே நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமக்கு இன்னும் நிறையா தெரியணும், நிறையா தெரியல, நமக்கு இன்னும் தாழ்மை பத்தாது, நமக்கு இன்னும் கீழ்ப்படுதல் வேணும், நமக்கு பதில் நம்மளே எடுத்துக்கொள்ள முடியாது, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இப்போது நேரடியாகவே எல்லா கேள்விகளுக்கும் வாழ்க்கையில் கடவுள் யாருக்காவது பதில் அளிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாய் கிடைத்தது நோவாவிற்கு கிடைத்தது. ஆமென். நோவாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11, 12, அதுக்கப்புறம் 9வது வசனத்தை பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டு இருந்தது. இப்போ பூமியே சீர்கெட்டதா இருந்தது. அப்படியே எல்லாம் பாவம் நிறைஞ்சதா இருந்தது, தவறு நிறைஞ்சதா இருந்தது, அருவருப்பு நிறைஞ்சதா இருந்தது. பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கிரும, அட்டூழியம், கொடுமை. அந்த பூமியை தேவனால நின்று பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கொடுமை நிறைந்ததா இருந்தது. உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்குது? இப்ப நீங்க கடவுளுக்குள்ள வந்த பிறகு ஒரு அனுபவத்தோடு இருக்கும் பொழுது, யாராவது ஒரு தீய எண்ணத்தோடு வந்தால், இல்லை அவங்களுக்குள்ள தீய ஆவிகள் இருந்தால், தீய எண்ணங்களோடு நம்ம பக்கத்தில் வேலை செய்கிறவங்க இருந்தால், குடும்பத்தினர் யாராவது இருந்தாங்கன்னா, அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நம்ம பக்கத்தில் இருக்கவே முடியாது. இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. படன்னு இருக்கும், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். நமக்கு தொண்டையெல்லாம், அதுவும் அசல் பிசாசு உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொண்டையெல்லாம் வறண்டு போகும். இந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா?
பேசவே முடியாது. கொப்புன்னு உங்கள் 6 லிட்டர் வாட்டர் வந்து காலியான மாதிரி இருக்கும் பாடியிலேருந்து. சப்புன்னு அடைக்கும். இந்த இடத்துலலாம் ட்ரை அடிக்கும். அந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா முன்னாடி நிற்கிறது 100% அதுதான். அதெல்லாம் நாங்கள் அது ஊழியக்காரங்களாம் அனுபவித்து தள்ளிட்டோம் நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு. அப்போது அவ்வளவுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது உலகமே அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்க. அப்போ அது கொடுமையினால நிறைந்திருக்கிறது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. அவர் அவ்வளவு ஆசையாய் படைத்த எல்லாமே வீணிலும் வீணாய் இருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். இப்போ இந்த லைன் வந்து இட் கம்ஸ் டு த ப்ரெசன்ட் லைன், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சருங்கிற மாதிரி. அவர்கள் இந்த நிமிஷம் கடவுள் பார்க்கும்பொழுது கூட என்ன பண்ணிட்டு இருந்தானா, கெடுத்து கொண்டு இருந்தா, அட்டூழியம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. எப்போ பார்த்தாலுமே அவன் அட்டூழியம்தான் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஒரு நேரம் கூட அவன் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. அப்படி பூமி வந்து ஒரு கொடுமையினால் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த 2 வசனத்தையும் பாருங்க, 11, 12. 100% மேலாக அந்த பூமி வந்து சீர்கெட்டதாக இருந்தது, 100%. இப்படி இருக்கிற சூழ்நிலையில 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். தம் காலத்தவர்களில் நோவா ஒரே ஒரு ஆளு 100% கரப்டடா இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆளு நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். ஆமென். என்ன ஒரு வார்த்தை இது. இன்றைக்கு அட்லாண்டால வந்து எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, பில்லியன்ஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் எத்தனை பேர் சர்ச்சில் உட்காந்துருப்பா? சொல்லவே முடியாது. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க? சொல்லவே முடியாது. குழந்தை இருக்குது, பெரியவங்க இருக்கிறாங்க, நோ டைம், பிஸியாக இருக்கிறேன், டயர்டாக இருக்குது, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் விட்டால் கடவுள் என்ன வேணான்னு நான் சொல்ல போகிறாரு. எல்லா சாக்குகளையும் கொண்ட மனிதர்களைத்தான் நம்மளை சுற்றிலும் பார்க்குறோம். நீங்கள் என்றைக்கும் நினைவு வச்சுக்கோங்க, 100% மோசமான மக்களுக்கு மத்தியில், அந்த காலத்தின் மத்தியில் ஒருவன் நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தான். நான் அந்த மாதிரி இருக்கணும். உலகம் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ளேயே மற்றவங்க திரும்பி விட்டாலும் சரி, தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டிய நேரத்தில் நான் நாடுவேன். அங்கே போய் நான் நிற்பேன், நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். கடவுளுக்கு முன்பாக அவர் அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த பார்க்குற நேரத்தில் நான் ஒரு நேரம் கூட சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். அப்போது நோவாவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு இல்லாத பொழுதும் கூட எப்படி அவர் நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். How this is possible? நம்ம இன்னைக்கு எவ்வளவு சாக்கு போக்கு சொல்கிறோம். என் மனைவி என் கூட ஜோம் பண்ணுறதே இல்லை, இதுதான் பெரிய கம்ப்ளைண்ட். அதை விட மனைவிமார்கள் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ப்ரேயர் இதில் பார்த்திங்கன்னா வந்து பக்தி அப்படிலாம் எடுத்தால் லேடிஸ் தான் கொஞ்சம் ஹையராக இருப்பாங்க. வீட்டில் இருக்க ஆம்பளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது அவங்களுக்கு. ஆக மொத்தம் ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கதா நம்ம வேலையாக போச்சு. ஒருத்தர் சரியில்லாத பொழுதே, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் தான் சரியில்லாமல் இருக்கும், அதுக்கே நம்மளும் சரியில்லாமல் ஆகிடுறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாடே சீர்கட்டு இருந்த பொழுது கூட அவன் நோவா கடவுளோடு நடந்தார். அப்படிங்கிறது வந்து எப்படி அது ஆனது, அதை தான் நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். எல்லா சூழ்நிலையும் மோசமாக இருந்தாலும் எப்படி அவன் நின்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் கூட இந்த இடத்துல பல பேர் வந்து ஒரு லோ ஸ்பிரிட்டில் இன்றைக்கி சமயத்தில் இருக்கக்கூடும். என்னடா ஆண்டவர்கிட்ட நான் நிறைய தடவை கேள்வி கேட்டேன், எனக்கு பதிலே கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளோட நான் உட்காந்துட்டு இருக்கேனே, நான் அடுத்து என்ன கட்டத்துக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் முழிச்சு கொண்டு இருக்கிறேனே, ஒரு வேதனை, ஏதோ ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கலாம், பெற்றோரை குறித்த கவலை இருக்கலாம், கடவுள் எனக்கு பதில் கொடுக்கலேன்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நோவாவைத்தான் நாம் முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த படத்தை பார்க்கும் பொழுது நோவாவிற்கு ஆண்டவர் எப்படி நெபுக்கத்நேசருக்கு ஒரு கனவை கொடுத்தாரோ, ஸோ அதை வந்து நீங்கள் கனவு ட்ரீம்னு சொல்லலாம், இல்லை ஒரு விஷன்னு சொல்லலாம். மனிதனுக்கு கிடைக்காது. எப்போவுமே கடவுள்தான் கனவையோ ஒரு விஷனையோ, அதாவது தொலைதூரத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை பெருசாக நடக்க போகிறத விஷன் என்று சொல்கிறோம். அப்போ அந்த கனவையோ விஷனையோ மனிதர்களுக்கு என்றைக்குமே ஒன்றுமே கிடையாதுங்க. கடவுள்தான் ஒருவனுக்குள் அதை புகுத்துகிறார். ஆமென்.
அப்போ நமக்கு அந்த உணர்வு வருகிறது, அக்செப்டன்ஸாக நமக்கு கொடுக்குறாரு. அந்த விஷன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் வைக்கப்படுகிறது. ஆமென். நீங்கள் பிறக்கும் போதே வைக்க முடியாது, 20 வயசில் வைக்க முடியாது. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையும் சரி, திருச்சபையினுடைய வாழ்க்கையும் சரி, இன்றைக்கி இந்த கட்டத்தில் நிற்கிது. நம்ம தான் வந்து விஷன் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷன் கிடச்சிருச்சுன்னா ஒரு கிளாரிட்டி வந்துடும். 20 வருஷத்துக்கு பிறகு, 10 வருஷத்துக்கு பிறகு இது நடக்க போகிறது, இதை நோக்கி ஓடுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். ஸோ ஆஸ்க் ஃபார் த விஷன் இன் யுவர் லைஃப். முதல்ல இப்போ எல்லாம் சரியாச்சு, கட்டி முடிச்சுட்டா அப்பாடா, அப்படி கிடையாது. ஆண்டவரே அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து ஒரு 20 டேஸ் ஆகுது இங்கே. ஸோ 20 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஃப்ளைட்டை ஏறும்போது நான் சொன்னேன், மீட்டிங்ஸ் வரிசையாக இருக்குது, வேறு ஒரு வேலையும் சொன்ன மாதிரி தெரியல. ஆண்டவரே நடுவில் எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கிற நாட்கள்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஐடியாவுமே இல்லை, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். ஸோ அன்டில் ஐ காட் இன் டு த ஃப்ளைட் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனால் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நாளாக ஒரு புஸ்தகம் எழுதணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், டைமே இல்லை, மக்கள் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ உனக்கு திங்கள் செவ்வாய் புதன் அந்த மாதிரிலாம் நாள்லாம் கொஞ்சம் ஃப்ரீ தான், இப்போ நீ புஸ்தகம் எழுதலாம் அப்படின்னு சொன்னார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இதுதான் விஷன். கடவுள் ஏற்ற நேரத்தில் நமக்குள் அதை புகுத்துவார். ஆமென். அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளோ அப்போ நம்ம வந்து போன மாதமே நீங்கள் சொல்லவே இல்லையே, கிடையாது. இந்த சத்தங்களுக்கு மத்தியில் கடவுள் பேசலை. ஃப்ளைட் ஏறினவுடனே தனிமையில் இருக்கும்போது இந்த வேலையை ஆரம்பி. ஹீ கிவ்ஸ் அ விஷன். அவர் தான் நமக்குள் கொடுப்பார், அதை நாம் செயலாற்றிக்கொண்டே இருப்போம். ஆமென். புரியுதுங்களா? இப்போ நோவாவோடு ஆண்டவர் இடைப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நீ ஒரு பெரிய பேழையை கட்ட வேண்டும். எத்தனை வருஷம் அவர் கட்டினாரு? நோவா பேழையை 100 வருடங்கள் கட்டினாரு. அப்போனா நீங்கள் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். 3 பசங்க மனைவிமார்கள் இருந்தாங்கன்னா எப்போ அவருக்கு அப்போ இந்த விஷன் கிடச்சிது? பிள்ளைகள்லாம் வருவதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. இதுதான் உண்மை. அவர் 100 வருடங்களாக பேழையை உருவாக்கி கொண்டு இருந்தார். இப்போ நினச்சி பாருங்க, கடவுள் அந்த விஷனை அவருக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. காலம் முழுக்க 100 ஆண்டுகளும் அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருந்தார். 100 ஆண்டுகள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தார். நான் செய்கிறது சரிதானா? இப்படி தான் நீங்கள் கட்ட விரும்புகிறீங்களா? இந்த அளவுகள் தானா? வேறு எந்த மிருகங்கள் வர வேணும்? இதில் மற்றவங்களுக்கு சொல்லட்டா? நிறைய 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 தன் வாழ்நாள் முழுவதும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார். 3 பிள்ளைகளை அந்த விஷனுக்குள்ளாக, கடவுளின் தரிசனத்திற்குள்ளாகவே அந்த குடும்பத்தாரையும் அவர் கொண்டு வந்தது தான் பெரிய காரியம். எங்கள் வீட்டில் இவங்களால நமக்கு பிரச்சனை இருக்குது, இந்த குழந்தையினால் நான் வர முடியல. ஆனால் நமக்குள் தேவன் வைக்கிற தரிசன காரியத்தை நமக்கு ஒரு ஆவிக்குள்ளே அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த காரியத்தை செய்ய, இல்லை அதுக்கால நீ எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற ஒரு தரிசன காரியத்தே இருக்கட்டும். அதை நாம் ஏன் வந்து கட் அண்ட் ரைட்டாக நான் 5 மணிக்கு எந்திரிச்சு 5லேருந்து 6 மணி வரை ஜெபம் பண்ணுவேன், என்னையே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னுடைய தரிசனத்தை நீங்கள் மதிக்கணும். முதல்ல எனக்கு கடவுள் இதைத்தான் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கணும், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தரிசனத்திற்காய் நாம் ஏன் போராடுவதில்லை? நம்ம விட்டு கொடுக்குறோம். நீங்கள் நினைக்காதீங்க மற்றவங்களால நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நமக்கு நம்ம தான் கஷ்டம். நமக்கு போராட இஷ்டம் கிடையாது, நம்ம உடனே நேரம் இல்லை முடியலன்னு நம்ம சொல்கிறோம். நோவா கடவுள் கொடுத்த தரிசனத்தை அவன் விசுவசித்தான். கண்ணுக்கு காணலை, இது எல்லா வசனத்தில் இருக்குது, அடுத்து வரும் பாருங்க. அப்போது அவன் விசுவசித்தான். அவன் என்ன பண்ணான்? இது பேழையை உருவாக்கி நம்ம பிழைக்கணும் என்று சொன்னால் குடும்பத்தோடு பிழைக்கணும். முதல்ல அவன் முடிவு பண்ணினான். இன்றைக்கி அந்த கிளாரிட்டி விஷன் நமக்குள்ளே வேணும். முதல்ல நீ மட்டும் என்ன பொழைச்சி ஓடுறது? நீங்கள் முதல்ல யோசித்து முடிவு பண்ணுங்க, பிழைச்சா குடும்பத்தோடு பிழைக்கணும். அன்னைக்கு இந்த ஒரு விஷனை எடுத்து நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு நம்ப முடியாத ஒரு மனைவி கிட்ட போய் சொல்கிறான், இவ்வளோ பெரிய பேழையை கட்டணும். அதை எப்படியோ அவன் மனைவிக்குள் அவன் புகுத்தி இருக்கிறார் அவர். அதுதான் நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம். அவங்களும் அந்த பேழைக்குள்ளே ஏறினாங்கன்னு சொல்லி. பிள்ளைகள் 3 பசங்க வராங்க, மருமகள்கள் 3 பேர் வராங்க,
ஆக இவர்கள் எல்லோரும் பேழைக்குள் செல்வதை பார்க்கிறோம். உங்களோட ஸ்பிரிச்சுவல் வாக்கிங் வித் காட் இது எங்கே தடைப்படும்னு சொன்னால் குடும்பத்தில் தான் முதல்ல தடைப்படும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கேட்குறபடி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. நோவா எப்படி செஞ்சிருப்பார்னு நான் க்ளூ தான் கொடுத்துட்டு போக முடியும். நோவா தன் குடும்பத்தாரை எப்படி தேவனுடைய தரிசனத்திற்குள்ளாய் அவங்களும் ஒத்துக்கொள்ளும்படி எப்படி வழி நடத்தி இருப்பார். நாள் கணக்காக யோசிங்க, ஆன்சரை பிடிங்க. அப்படி தான் நம்ம குடும்பத்தை கொண்டு வரணும். நம்ம குடும்பத்தை கொண்டு வராததுனால என்ன ஆகுது? இடைஞ்சல் ஏற்படுகிறது. நம்ம மனசு சஞ்சலமாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது ஜெபத்திலையாக இருக்கட்டும், கீழே விழும்போதாக இருக்கட்டும், அலைக்கழிப்பாக இருக்கட்டும், நம்ம நின்று கொண்டே இருக்க முடியும். ஒரு வீடு வாங்கணுன்னா கூட 2 பேருக்கும் ஒத்த மனதுடைய இருந்தால் தான் அதை போய் சுலபமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை வீடே வேணாம், நம்ம ஊருக்கு போகணுங்கன்னு ஒருத்தர் சொல்ல, இல்லை இங்கேருந்து நம்ம வீடே வாங்குகிறோன்னு ஒருத்தர் சொல்ல, எத்தனை வீடை நீங்கள் பார்த்தாலும் ஒத்தே வராது அந்த இடத்துல. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் சிறிதாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் பெருசாக தெரியாது. வாழ்க்கை நல்லா தான் ஓடும். குழந்தைகளை ஏற்றிக்கிட்டு, ஏன்னா சனி ஞாயிறானா டூர் அடிச்சிட்டோம்னா சரியாயிடும் அந்த இடத்துல. when they are grown up, மேரேஜ் டைம் வரும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன், எவ்வளவு காலம் இருந்தும் நம்ம செப்பனிடாமல் விட்ட ஃப்ரிக்ஷன் திருமண நேரத்தில் அப்படி அப்பட்டமாக தெரியும். ஒரு பிள்ளை ஒரு ட்ராக்கில் போகும், ஒருத்தர் தேவையில்லாமல் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வெகுண்டு எழுவாங்க, குடும்பம் உடையும். இன்றைக்கு எல்லார் வீடுகள்லையும் திருமண நேரம் வரைக்கும் அவங்கள போல உண்டாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஐ டெல் யூ, ஐ ஹவ் கான் த்ரூ, நிறைய என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண நேரம் வரும் பொழுது படாத பாடு நாங்கள் படுறோம். அது ஒவ்வொருக்கும் ஒரு ஒப்பீனியன் வரும் பொழுது டிஃபர் ஆகுது அந்த இடத்துல. அதனால் நோவா தன்னுடைய குடும்பத்தாரை எப்படி கடவுள் கொடுத்த தரிசனத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் மற்றவர்களையும் அதற்கு உடன்படும்படி அவர்களுக்குள் விசுவாசத்தை புகுத்தினான். ஆமென், ஆமென். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை உங்கள் பார்ட்னரோட கொஞ்சம் சைலண்ட்டாக, கொஞ்சம் மெதுவாக நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. டோன்ட் டாமினேட். இந்த பார்த்துருக்க, இன்றைக்கி நான் போனேன்னா அந்த ப்ரீச்சரம் அப்படி சொன்னாங்க, இதிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சொன்னால் நீ கேட்குற அப்படின்னு போய் நிற்காதீங்க, இதுக்கு தான் நீ அங்கே போகாதேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பார்ட்னர் சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. யூ ஷுட் நோ த வே டு டாக். புரியுதுங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படியே இன்றைக்கி நான் ஒன்று கேட்டேன், ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படியே கொண்டு வாங்க. மெதுவாக ஒரே பக்கம் இருந்தால் தாங்க சரியாக கொண்டு போக முடியும் பிள்ளைகள் வளர்ப்பில். அப்படி மெதுவாக கொண்டுட்டு வாங்க, எப்படியாவது கொண்டுட்டு வாங்க, மெதுவாக கொண்டுட்டு வாங்க. புரியுதுங்களா? நோவா இதை எப்படி சாதித்தார்? 2 பக்கமும் சொல்லலாம். ஒன்று, கடவுளோடு நடந்தார். இன்னொன்று, குடும்பத்தார் கூடவும் இருந்தார். ஆமென். எல்லாம் விட்டுட்டு யார் ஒன்று இமாலயஸுக்கெல்லாம் ஓடி போகலை, குடும்பத்தோட தான் இருந்தார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு அட்லாண்டா மாதிரி ஊரில் கடல் இல்லை, இப்போ வெள்ளம் வரப்போது நான் ஒரு பெரிய போட்டு கட்டுறேன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு கோமாளித்தனம் அது. அப்படி தானே? பயங்கர கோமாளித்தனம். இப்போது இதில் பெரிய விஷயம் என்னென்னா, மனைவியை எப்படியோ அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் கடவுள் சொல்கிறாரு. அது எப்படிங்க? நடுவில் நிறையா நடந்திருக்கலாம், விவிலியத்தில் பதிவு அதில் கிடையாது. அப்போது ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கலாம், மனைவிக்கு புரிய வச்சுருப்பார், அடுத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. ஆனால் ஜனத்திற்கு வெளியே வரும் பொழுது யாரையாவது அவருடைய வார்த்தைகளினால, அவருடைய விசுவாசத்தினாலேயோ, அவர் பெற்ற தரிசனத்தினாலேயோ வேறு ஒருவரை வெளியில் மாற்ற முடிந்ததா? இட் வாஸ் அ ஃபெயிலியர். புரியுதுங்களா உங்களுக்கு? மினிஸ்ட்ரி அவுட் சைட் வாஸ் அ ஃபெயிலியர், மினிஸ்ட்ரி இன்சைட் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். நான் அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே பவுண்ட்ரிஸ் இருக்குது. எல்லாருமே ஒருத்தரே எல்லாரையும் மனம் மாற்ற முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு பேழையை கட்டி அநேக பறவைகளையும் மற்ற உயிரினங்களையும் காப்பாற்ற முடிந்த நோவாவிற்கு தன் குடும்பத்தாரை தவிர இன்னொரு ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் அழைத்து வர முடியவில்லை. ஆமென். இதெல்லாம் நிதர்சனம்.
நம்ம இதை போல தான் மாட்டிக்கிட்டு, ஐயோ இவங்கள நம்ம ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலையே, ஐயோ இவங்க விழுந்துட்டாங்களே, ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எல்லாம் பிசாசனுடைய தந்திரம். அமைதியாக இருங்க, அந்த இடத்துல அமைதியாக விடுங்க. இது உங்களை நேரத்தை கழிக்க வைக்கிற நேரம். அது அவங்கவுங்க பாதைகளில் போக பாருங்க. யாருக்கும் யார் சொல்லி இன்னைக்கு கேட்குற நிலையிலே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க போகிறது நமக்கு கஷ்டமாக இருக்குமே, பதில் கண்டிப்பாக உண்டு இன்றைக்கு உங்களுக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அந்த உங்களுக்கு பதில் கண்டிப்பாக இந்த வேலையில் ஆண்டவர் தருவார். அன்பார்ந்தவர்களை, எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீர்கள். நோவாவிற்கு ஒரு சைடு மினிஸ்ட்ரி நல்லா போச்ச ஒழிய இன்னொரு சைடு யாருமே நம்பலை. கேலி பேசுனாங்க, ஏளனம் பண்ணாங்க. இப்படியெல்லாம் உயிரினங்கள் எல்லாம் போகுமா, தண்ணி வருமா அந்த நாட்டுக்குள்ளே, இதெல்லாம் பொய் என்று தான் அவரை அலைக்கழித்தார்கள். ஆனாலும் கூட நோவா கடவுளோடே கூட அவரை நம்பினதுனால அவன் அப்படியாக கடவுள் எண்ணினதை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 3:18-19-20 கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நரகத்தில் போய் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்க்க போனாரு. அது ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்தில். இப்போ நோவாவின் காலத்துக்கு போய் பாருங்க. 20 சொல்கிறது, அந்த ஆவிகள், இயேசு கிறிஸ்து பார்த்த ஆவிகள் நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நோவா அன்னைக்கு அவுட் சைட் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு, ஒருத்தனும் கேட்கல. கீழ்ப்படியாம போன அந்த ஆவிகள் தான் எங்க கீழே காவலுள்ள ஆவிகள். அதான் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ ஒருத்தனும் கீழ்ப்படியாம போனா. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். ஆமேன். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு அனுபவம் இருக்கு, நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறீங்கன்னா பிடித்து கொள்ளுங்க. இந்த உலகம் படு மோசமானது. வெளியில் இருக்கிறவன் இந்த 8 பேரை குடும்பம் ஒரே குடும்பங்கிறதால விட்டுட்டான். 100 ஆண்டுகளில் வெளியிலேருந்து ஒருத்தர் கூடவா உள்ள வர முடியல. யோசிச்சு பாருங்க. இல்லை, மனிதர்கள் விட மாட்டாங்க, அந்த ஆவிகள் விடாது. நீ தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனை நோக்கியும் உன்னுடைய கால்கள் நடந்தால் ஒரு பொழுதிலும் அதை பின்னோக்கி பாராதபடி உன்னை நீ காத்துக்கொள். ஆமென். கலப்பையில் கை வச்சாச்சு, பின்னால திரும்பியே பார்த்துறாத. ஆமென். திரும்பி மட்டும் பார்த்தீங்கன்னா 7 ஆவி வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. திரும்பியே பார்க்காது. ரொம்ப கவனமாய் இந்த நாட்களில் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம நோவாவினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். 100 ஆண்டுகள் உட்காந்து கட்டுனான். அப்போ கடவுளுடைய தேவனுடைய தரிசனத்தையும் மனைவிக்கு கொடுத்தான், 3 பிள்ளைகளுக்கு கொடுத்தான். அவனுங்களுக்கு திருமணமாச்சு. மருமகளுக்கும் அவர் சொன்னார், இல்லை நம்ம இந்த பேழைக்குள்ளே போகிறோம். அவங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். வேலை செய்ய எத்தனை பேர் வந்திருப்பான், அவங்கள்ட்டையும் நான் சொல்கிறத நீ கட்டி கொடு, அவ்வளோதான் அப்படி சொல்லி கட்டி முடித்தார். அந்த வேலை செஞ்ச எவனுமே பேழைக்குள்ளே வரல, அதெல்லாம் வேறு. ஆக மொத்தம் இந்த 8 பேர் மட்டுமே காக்க பெற்றார்கள். அப்படின்னா அன்பார்ந்தவர்களே, எப்படி நோவா தன்னை காத்து கொண்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதனுடைய விளக்கமானது எபிரேயர் 11:7 முதல்லிருந்து வந்த எல்லா கேள்விகளுக்கும் இங்கே தான் பதில் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, 3-4 வார்த்தைகளாக நான் பிரிக்க போகிறேன் இந்த வசனத்தை. முதல் தடவை இந்த வசனத்தை வாசிச்சிடலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்துக்குண்டாகிலும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். முதல் 3 வார்த்தைகளை 3 பிரிங்க. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து.
கடவுள் தான் தரிசனத்தை வைப்பார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரா? உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுது? நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, இவ்வளோதான் தரிசனம். ஒரு கட்டம் வரும், ஒரு வீடு வாங்க சொல்கிற மாதிரி இருக்குது, இதுதான் தரிசனம். ஆனால் அதை நீங்கள் கண்ணில் காண மாட்டீங்க. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து கண்ணில் பார்க்க முடியாது, இதுதான் விஷன். தெரியும், அதை நோக்கி போகணும். புரியுதுங்களா? நீங்கள் கண்ணில் காண முடியாது, உங்களுக்கு உணர்வு தான் வரும். முதல்ல அந்த தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து மேலே பாருங்க, விசுவாசத்தினாலே உனக்குள்ள விசுவாசம் வேண்டும். ஆமேன். ஸோ உனக்கு கடவுள் உணர்த்தும் பொழுது, நீ தேவ பிள்ளை தானே, உனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் தானே இருக்கிறாரு. அப்போது எதாவது ஒன்று சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு எடுத்துக்க. முதல்ல விசுவாசி. முதல்ல நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். நோவாவை பற்றி சொல்லுகிறது, நீ இவ்வளவு பெரிய பேழையை தண்ணீரே இல்லாத இடத்துல நீ கட்டுன்னு சொல்லும் பொழுது தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து விசுவாசத்தினாலே அவரே கட்டுனாராம். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னால் உடனே 100 பதில் வருது. எனக்கு குழந்தைய இருக்குதா, என்ன பண்ணுறேன்னே தெரில, எங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வருவாங்க, நான் என்ன பண்ணணும்னு தெரில. கடவுள்கிட்டே நம்ம சொல்கிறோம், இப்போல்லாம் தூக்கமாக வருதா, அதனால் நான் காலையில் எந்திரிக்கிறது இல்லை ஆண்டவரே, நான் முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் உங்கள்கிட்ட இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நோக்கமாக நம்ம பேசிட்டு வாழ்கிறோம். இல்லை, தரிசனங்களை பெற்று நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கண்ணில் இல்லை, நீ பரலோகத்துக்கு போகணுங்கிறதே தரிசனம்தான். சரிங்களா? ஆமேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? விசுவாசத்தினாலே வீடு வாங்கணும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, நீ பரலோகத்துக்கு போடணும் சரி, எல்லாமே தரிசனம்தான் அது. அப்போது விசுவாசத்தினாலே அடுத்த வார்த்தை அதுதான், இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன், தேவ எச்சரிப்பு பெற்று. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் தான் கடவுள் எச்சரிப்பு செய்கிறார். பல நேரங்களில் சன்னமாக பேசுவார், சில நேரங்களில் உணர்வு கொடுப்பார். அந்த அனுபவங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, அப்படித்தானே? இன்றைக்கி ஒருத்தர் வருவாங்க போல இருக்குது, ஒருத்தரை குறித்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வரும், யாரும் வருவாங்க, உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, எனக்கு தேவன் சொன்னார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஓகே, அந்த மாதிரி நடக்குது. ஒரு பண விஷயம் இல்லாட்டி ரொம்ப சோர்வாக இருப்போம், என்னடா பண்ண போகிறோன்னு. அப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். உடனே எங்கிருந்தோ பணம் வரும். அப்போ நம்ம சொல்கிறோம், எனக்கு தேவன் காலையிலே நிச்சயம் பண்ணி சொன்னார், அப்போ எனக்கு தேவன்கிட்ட பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பல வகைகளில் தேவனுடைய வார்த்தையை உணர்வு, வார்த்தை வர்றது, ஹெல்ப்பாக வர்றது, இப்படி பல வகைகளில் நம்ம பிரித்து கொள்கிறோம். எப்போயாவது சில பேர் சொல்லுவீங்க, சிலரில் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை தொடாதேன்னாரு, அதுக்கப்புறமும் போய் நான் அந்த ஆள்கிட்ட பேசுகிறேன் பாருங்க, சிக்கல். ஒரு எச்சரிப்பு கொடுத்தார், நான் தான் காதலே வாங்காமல் ஒரு ஸ்டெப் போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்குது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் சரி, எனக்கும் சரி, தேவனுடைய வார்த்தை இப்படி பிரிக்கிறோம் நம்ம. உணர்வு, ஒரு அனுபவம், அன்பை காமிச்சார், ஒரு இடத்துல எச்சரிப்பு பண்ணார். நோவாவோ கடவுள் பேசின எல்லாவற்றையும் தேவ எச்சரிப்பு என்றே நினைத்தார். ஆமேன். பாருங்க அந்த வார்த்தையை, எல்லாவற்றையுமே எச்சரிப்புன்னு நினைச்சார். அது அதீத தேவ பயம். அது கீழே பாருங்க, பயபக்தி உள்ளவனாகி, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. நம்ம தயவு செஞ்சு ஹோலி ஸ்பிரிட்டோட வார்த்தைகளை இந்நாள் வரைக்கும் நாம தான் கேட்டகரைஸ் பண்ணோம். கடவுள் என்னைக்குமே உங்களை இப்படி கேட்டகரைஸ் பண்ணிக்கன்னு சொல்லவே இல்லை. நீ இதை செய், அதிகாலையில் எழு, அது எச்சரிப்பு தான். உங்களுக்கு இது எல்லாருக்கும் இந்த யோசனை நான் சொல்லும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை மாட்டியிருப்பீங்க, அந்த வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அதிகமாக உன்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டுருப்பார். நாம தான் டேக்கா விட்டுருப்போம், எனக்கு உடம்புக்கு முடியல, இந்த நாளைக்கு பண்ணிடுறேன் நான். கடவுள் கூப்பிட்ற மாதிரி தான் தெரியுது, ஆனால் முடியல. அடிக்க பாருங்க, 4 நாள் கடிச்சு பயங்கரமான ஒரு பிரச்சனை நமக்குள்ளே வெட்டி மோதும். நல்லா தெரியும் நமக்குள்ளே ஜெபம் இல்லவே இல்லைன்னு சொல்லி. யாரோ ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்க சொல்லியிருப்பாரு, நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், பார்க்கலாம் மெதுவான்னு சொல்லியிருப்போம். உணர்வு இல்லாமல் வேணால் நீங்கள் இருக்கலாம், நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், நமக்கு அடி விழுகும், நமக்கு வர வேண்டிய காரியம் வராது.
நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் கடவுளுக்குள்ள அப்படி இருக்கிறேன், ஆனால் எனக்கு வர வேண்டியது வரல. நான் பட்டுன்னு சொல்வேன், நீ கொடுக்க வேண்டிய இடத்துல நீ கொடுக்கலன்னு. உண்மைதான், நீ கொடுக்க வேண்டிய இடத்துல எங்கேயோ நீ கொடுக்கல, அந்த சைக்கிள் உனக்கு வர வேண்டிய இடத்துல உனக்கு வரல. ஆனால் நமக்கு உணர்வு இல்லை. இல்லையே நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை, நல்லா யோசிச்சுப்பாரு, விட்டுருப்பேன். ஏன்னா தேவனுடைய எச்சரிப்பு என்று எடுக்கலை. அவர் கொடுன்னு சொன்னார்ல, அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம நிறையா தடவை எடுக்கிறோம். நம்ம நிறையா நேரங்களில் சொல்கிறாருன்னு எடுத்துக்கிறோம். அவர் சொன்னார் அவ்வளோதான். நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நிற்கணும்னா நம்ம உள்ளத்துக்குள்ளேயே கடவுள் பேசுகிற 90% வார்த்தைகளை நாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். தேவ எச்சரிப்பு, திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டர் என்று தான் நான் நினைக்கிறேன். ஹையஸ்ட் ஆர்டர். எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள் சொல்வதை நீங்கள் தேவ எச்சரிப்புன்னு எடுத்து பாருங்க. நீங்கள் எந்த உட்கார்ந்தாலும் அமர்றதையும் சரி, எடுத்து இன்றைக்கி ஒரு சமையல் இப்படி செய்யணும்னு சரி, போன்னு சொன்னாரா, இல்லை கடவுள்கிட்ட வீடு கட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வரவே இல்லை. நான் அந்த எண்ணத்துக்குள்ளே நான் போகலை. இது ஒரு எச்சரிப்பு தான். எனக்கு அந்த எண்ணமே வரல. எண்ணமே வராததுலே நீங்கள் எச்சரிப்பு பெறுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அந்த இடத்துல கல்யாணம் பார்க்கும்போது சும்மா எல்லாரையும் பார்க்குறாங்க வச்சுக்கிட்டு, அவங்கள கேட்குறாங்க, இவங்கள கேட்குறாங்க, இவங்க வரலன்னா ரொம்ப அழுகிறாங்க, உடனே இன்னொரு வரவரன் வந்தால் ஓடுறாங்க. அப்படியே எதுலையுமே தேவ எச்சரிப்பே அவங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள இல்லை. அலைக்கழிக்கப்படுவீர்கள். ஒருவன் கடவுளோட நடக்க ஆரம்பித்தால் உங்களோட கூட கடவுள் பேசுவார். அந்த பேசுகிற ஒவ்வொன்றையுமே தேவ எச்சரிப்பு, இது ரொம்ப முக்கியமானது, நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பயபக்தி உண்ணவனாகி விசுவாசத்தினால. இப்போ நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி பாருங்க. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அவன் முன்ன பார்க்கல, ஆனால் அவனுக்குள்ள விசுவாசிக்கிறான். என்னோட குடும்பத்தை நான் எப்படியாவது மீட்டெடுக்க போகிறேன். அவன் விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு பெற்று ஒவ்வொரு தடவையும் கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவ எச்சரிப்பு என்று எடுத்துக்கொண்டு அதனால் அவனுக்கு என்ன வந்துச்சு? பயபக்தி உள்ளவன் ஆகி, ஆமென், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆமென். எவ்வளோ அழகாக அந்த காரியத்தை முடிச்சிருக்காரு பாருங்க. தயவு செய்து அன்பார்ந்தவர்களே, இனி வருகிற காலங்கள் மோசமாக இருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை எதையுமே அசட்டை பண்ணாதீங்க. அது சாதாரணமானதுன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் யார் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு? நீங்கள் எல்லாத்தையுமே தேவ எச்சரிப்பு என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அப்போ தேவ எச்சரிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களோடே கூட சஞ்சரிப்பார். ஏன்னா அவன் நீ தான் எச்சரிப்புன்னு எடுத்துட்டிய, நீ பயபக்தியுள்ளவனாகி விசுவாசத்தினால மூடி இருக்கும் பொழுது நீ விறுவிறுன்னு அந்த காரியத்தை செய்கிற, துணிவு பெற்றவனாய் செய்கிற, அசாத்தியமான காரியங்களை செய்கிற, பக்தியோடு நீ செய்கிறாய். கடவுள் உன்னோட கூட இருப்பார். நீ கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் தருவார். ஆமென். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுள் எல்லாருக்கும் பதில் தந்தாரா? எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் கொடுப்பாரா? கிடையாது. ஆனால் நோவாவின் வாழ்க்கையில் 100 ஆண்டு காலங்கள் அந்த பேழையை உண்டாக்கின பொழுது கடவுள் ஒரு பொழுதிலும் நோவாவை விட்டு விலகவில்லை. காரணம், நோவா ஒவ்வொரு வார்த்தையும் தேவ எச்சரிப்பு என்றே அவன் எடுத்துக்கொண்டான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையும் கடவுளோட கூட சஞ்சரிக்கணும்னா தயவு செய்து அது தேவனுடைய எச்சரிப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்து சொல்ல போகிற ஒரு காரியத்தை பாருங்க. தானியேல் ஆகமத்தில் பார்க்கிறோம். தானியேல் ஆகமம் 5:14. இப்போ தானியேலை பற்றி பார்க்கையில் 4 அரசாங்கத்திற்கு கீழே அவர் வேலை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி தானே? சைரஸ் மன்னர்கிட்ட இருந்தார், நெபுக்கத்நேச்சர்கிட்ட, மேதிய அரசாங்கம் தாரியோத் அவர்கிட்டையும் இருந்தார். இப்போ நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள், நீங்களும் வந்து நிறைய கவர்மெண்டெல்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கதை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் இதில் எடுத்துக்கலாம். 4 வகையான கவர்மெண்ட்டு வருது போகுது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஆள் 4 வித்தியாசமான அரசாங்கத்திலும் இவர் கண்டிப்பாக நமக்கு வேணும், இவர் தான் முக்கியமான ஆலோசகராக பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு 4 அரசாங்கமும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. இல்லையா? இல்லை. பாருங்க, இவனுக்கு பிடிக்கிற ஆள் அவனுக்கு பிடிக்காது. மொத்தமாக எராடிகேட் பண்ணி தானே புது அமைச்சரவையை உண்டாக்குவாங்க அந்த இடத்துல.
எப்படி தானியேல் 4 அரசாங்கத்திலும் 4 அரசர்களுக்கும் அவன்தான் முக்கியமான ஒரு அமைச்சராய் இருந்தார். அப்ப பாருங்க, அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறை பிடித்து வந்தவர்களில் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? நீ ஒரு அடிமைதானே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்டார். ஆனாலும் பாருங்க, உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும். நமக்கு இதெல்லாம் கேட்க ஆசையா இருக்கு, அப்படிதானே? கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் புத்தி, சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்மளை 4 பேர் சொல்லணும்னு ஆசை இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளையும் எச்சரிப்பென்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களிடத்திலும் ஆண்டவருடைய ஆவி வெளிச்சமும் புத்தியுமாய் விசேஷித்த ஞானம் நம்மிடத்திலும் காணப்படும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, விவிலியம் பைபிளில் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும் ஒரே வார்த்தையில். எலியா அநேக பொய் தீர்க்க தரிசிகளின் நடுவிலும் உண்மையாய் ஒருவராய் இருந்தார். அப்போ அநேக பொய்களுக்கு நடுவில் வாழ்கிற மக்கள் உண்டு. அவர் மட்டும் எப்படி உண்மை தீர்க்கதரிசியாக இருந்தார்? ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தையும் தேவ எச்சரிப்பு என்று எடுத்துக்கொண்டார். ஆமென். இல்லைன்னா இந்த காரியங்களை நம்ம செய்யவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 3 இளைஞர்கள், அவங்கள எத்தனையோ பேர் சுற்றி நின்று சொல்கிறாங்க, போய் எதுக்கு அந்த அரசனை தொழுது கொள்ள வேண்டியதானே? எல்லாருமே தொழுது கொண்டதுனால தான் இந்த 3 பேர் மட்டும் தனிச்சு நின்னாங்க. எல்லாரும் சுற்றி நின்று வேற ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த 3 பேரை நீங்கள் திருப்பி நோவாவின் வசனத்துக்கே போய் தற்கால குறித்து காணாதவையாக இருந்தாலும், நான் இறந்தே போனாலும் என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், நான் பரலோகத்துக்கு போவேன் அவன் விசுவசிச்சா. விசுவாசத்தினாலே அவனுக்கு தேவ பயம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு, கடவுள் பயம் இருந்துச்சு. தேவ எச்சரிப்பு பெற்று இவங்களோட சேராதேங்கிறத அந்த நேரத்தில் எச்சரிப்பு. ஆமென். இவங்கள மாதிரி சோட போகாதே, தைரியமாக இரு. பிரச்சனைகளுக்கு நடுவில் எச்சரிப்பு அதிகமாக எந்த வார்த்தையை தெரியுமா? சாதாரணமாக பைபிளுக்குள்ள போவா, அஞ்சாதே என்கிற வார்த்தை தான். ஆமென். அஞ்சாதே கலங்காதேன்னு சொல்கிறார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கிறவன்லாம் உன்னை கலங்கடிப்பான், உன்னை அஞ்ச செய்வான், உன்னை மாற்றி பேச சொல்கிறான், அவனுக்குள்ள ஒரு ஆளாய் நீ மாறும்படி சொல்கிறான். அதுதான் எச்சரிப்பு. மற்றவனை போல நீ மாறிடாத. உன்னுடைய விசுவாசத்தை மற்றவங்க எல்லாரும் கேலி பண்ணுற லெவலுக்கோ மட்டம் தட்டுற லெவலுக்கோ இருக்குன்னா நீ சரியான விசுவாசியாக இருக்கிறாய் என்று அர்த்தமாகிறது. ஆமென். அதிலே நீ நின்றுக்கோ. அப்போது அந்த 3 பேரும் மற்றவங்களோட எந்த இதில் கலந்து கொள்ளாமல் பெற்ற அந்த எச்சரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தினாலே பயபக்தி உள்ளவர்களாய் மாறினதுனால நெருப்புக்குள் விழுந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, லோத்தும் அந்த நகரமே எரிந்தது, ஆனால் லோத்து பிழைத்து கொண்டார். ஆனால் அவருடைய மனைவியோ களைப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்த்தாள், கதை மார்த்தா. அந்த விசுவாச குறைவு இருந்தது. திரும்பி பார்க்காதீங்க. இனி வருகிற காலங்களில், இந்த கடுமையான காலங்களில் உங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்த ஒவ்வொரு வார்த்தையும், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பயபக்தியோடு எச்சரிப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான ஒரு விஷயத்தோடு முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நோவாவிற்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை வைத்து நோவாவை அழைத்தார். நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம். தானியேல், எரேமியா பைபிளில் காணப்படுகிறது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு 5 பேரை நான் கூப்பிட்றேன். அப்படியே நீங்கள் நினச்சிக்கோங்க, என் முன்னாடி XYZ 5 பேர் நிற்கிறீங்க. ஒன்று அடுத்து இந்த தேவாலயத்தை நிர்வகிக்கிற பங்குல இருக்கலாம், கொயருக்கு இன்சார்ஜெலாம் ஒருத்தர் இருக்கலாம், விசுவாசிகளில் 2 பேர் இருக்கலாம்,
நீங்கள் பல்வேறு தரப்பட்ட ஆட்கள்லேருந்து நான் சொல்கிறேன், இப்படி 5 பேர் நிற்கிறீங்க. கடவுள் உங்களை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்துத்தான் அழைத்திருக்கிறார். தரிசனம் அவருடையது. புரிஞ்சுக்கங்க, தரிசனம் அவருடையது. எந்த ஒரு தரிசனமும் நம்முடையது கிடையாது. நீங்கள் இங்கே வந்து ஒரு ஐடி என்ஜினியராக வந்து உங்கள் குடும்பத்தை இங்கே செட்டில் பண்ணி உன் பிள்ளைகளை இங்கே மேரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் கூட அதுவும் தேவனுடைய தரிசனம் தான். அது கிளியரா? இதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல தரிசனம் தேவனுடையது, உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அதுக்கு தேவ எச்சரிப்போடு பெற்று நடந்து பயபக்தியும் உள்ளவனாகி விசுவாசத்தினால நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த தரிசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். ஆமென். ஆனால் ஒருவேளை போகிற வழியில் நீங்கள் அந்த தரிசனத்தை விசுவாசிக்காமல், இல்லை இந்த இடத்த விட்டு நான் ஓடுறேன், எனக்கு இந்த காரியங்கள் முடியலை. சில பேருக்கு பாருங்கள், பேழையை கட்ட சொன்னால் எல்லாரும் கட்டிடுவானா? கிடையாது. நோவா முடித்தார். அதனால தான் அவர் வந்து பைபிளில் இடம் பெற்றிருக்கார். அப்போது நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் கடவுளுக்குள்ளே வரும்பொழுதே திரும்பி ஓடுகிறாங்க. என்னால் இதை வந்து நடத்த முடியலன்னு சொல்லி ஓடுகிறார்கள். நிறைய பேருக்கு தேவனுடைய எச்சரிப்பில் நிற்க முடியல, விழுகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, தரிசனங்களை பெற்று எல்லாருக்குமே தரிசனங்கள் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எச்சரிப்புகளை கையாள தெரியாவிட்டால் நீங்கள் அந்த தரிசனத்துக்குள் நடத்தப்பட மாட்டீங்க. God will replace another person into that vision. ஆமென். ஒரு ஆள் போனால் எப்போவுமே என்ன நடக்கும்? 9 ஆளை கடவுள் கூட்டிகிட்டு வருவார். என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் செகண்ட் இயரில் அப்போல்லாம் வந்து நான் மட்டும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு திருவிழா அப்போல்லாம். அப்போ ஒரு லேடி வந்தாங்க, அவங்கெல்லாம் சீடியிலலாம் பாடுற ஆளாம். உடனே நான் வேணால் வந்து பாடுறேன், நீங்கள் வந்து தனியாக நிற்கிறீங்கன்னாங்க. சரிம்மா வந்து பாடுங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பிரசங்கத்தை முடிச்சுடுவேன். அப்படியே ஒரு வருஷம் ஓடிச்சு. அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு வந்து முடியாது அப்படி இப்படின்னு என்னமோ ஒரு தகராறு பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு முடிஞ்சால் வாங்க, முடியலன்னா விட்டுருங்கன்னு. அடுத்த வாரம் அவங்க வரல. வராத பொழுது இந்த மக்கள் அனைவரும் என்கிட்ட வந்து, அவங்க பாட்டு பாடுறவங்க வரலையா, என்னங்க நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சாரி கேளுங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கே போய் சரி பண்ணுங்க, அவங்க எப்படியாவது வந்தாகணும். எனக்கு புரியவே இல்லை. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் தேவனுக்காக வந்து செய்கிறேன், அவங்களும் தேவனுக்காக வந்து செய்யணும். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். எதுக்கு நான் போய் காலில் போய் விழுகணும்? மனுஷர் காலில் நான் ஏன் விழணும்? அவங்களுக்கு வர பிடிக்கலங்கிறாங்க, நான் ஏன் போய் காலில் விழணும்? எனக்கு புரியவே இல்லை. ஆனால் மக்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து என்னை விட அவங்க ரொம்ப பிரபலம். இப்போ நான் ஒன்றுமே இல்லை அன்னைக்கு. அதனால் அவங்க பிரபலமான ஆள். ஐயோ, அவங்க இந்த கூட்டத்துக்கு வந்து பாடிட்டு இருந்ததுனால நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க வரலையா, நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. ஒரே வாரம், அடுத்த வாரம் முந்தின நாள் எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை வச்சார். உன்கிட்ட இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு கொயர் கிளாஸ் எடுக்க ஆரம்பினார். உண்மையிலே 2வது வருஷம் நடந்துச்சு. இருந்த பிள்ளைகள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு உடனே ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு தைச்சோம். இதெல்லாம் வந்து காணாதவைகளை குறித்த ஒரு தரிசனம். அது 10 பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தைச்சோம். எல்லாம் அது யூனிஃபார்ம் தைச்சு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா 10 பிள்ளைங்க நின்றுச்சு. நவ் 16th year of our ministry in தமிழ்நாடுல எங்களோட யூத் மினிஸ்ட்ரி இஸ் இன் த டாப் லிஸ்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆளை குறித்து அவங்க மேலே வச்சிருந்த தரிசனத்தை அவங்க விட்டாங்கன்னா, கடவுள் அந்த தரிசனத்தை 9 பேரை கூட்டி வந்து அதை முடித்து விடுவார். ஆமென். புரியுதுங்களா? அதனால் நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நின்று காமிக்கணுமே தவிர, நம்ம அந்த தரிசனத்துக்குள்ளே நடத்தப்படாமல் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இல்லை நேரத்தை விரயம்பட்டு நம்ம சல்லையாக உட்கார்ந்துருந்தோம்னா, கடவுள் அதே தரிசனத்தை மற்றவர்களை கொண்டு அதை செய்து முடிப்பார். ஆமென். அதனால் கடவுள் நம்மை கொண்டு நினைத்த தரிசனங்கள் முழுவதுமாய் நிறைவேறும் பொருட்டு நாம் தேவ வார்த்தை ஒவ்வொன்றையும் எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்வோமாக. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே,
உம்முடைய அருமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக முறை நாங்கள் நினைத்து கொள்கிறோம், என்னுடைய கேள்விகளுக்கு நீர் ஏன் பதில் தரவில்லை? எத்தனை விதமாய் நான் கேட்டு பார்த்து விட்டேன். அழுது ஜெபிக்கிறோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் தடை இருக்கிறதே, எந்த இடத்திலே நான் விழுந்து போனேன் என்று சொல்லி அநேகர் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த கேள்விகளுக்கு இதோ இடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது சுவாமி. நோவாவோ தானியேலோ எந்நாளிலும் உம்முடைய வார்த்தையை வெறும் வார்த்தையாய் அவர்கள் நினைக்கவில்லை. அது தகுதியற்றது என்று நினைக்கவில்லை, அது ஒதுக்கக்கூடியது என்று நினைக்கவில்லை, நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. மாறாக அது தேவனுடைய எச்சரிப்பு என்று எடுத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் பயபக்தி உள்ளவர்களாய் அதை எடுத்து செய்ததினாலே இதோ அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள் என்று அறிந்து கொள்கிறோம் சுவாமி. இதோ எங்களுக்குள்ளும் குற்றம் குறைகள் உண்டு. அநேக நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வீணடித்திருக்கிறோம். இதோ நாங்கள் வெகு ஜாக்கிரதையாய் இந்த காலத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுத்து, உம்முடைய வார்த்தைகள் கிடைக்கும் இடங்களுக்கு நாங்கள் ஓடி சென்று அதை எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள் எங்கள் வழியாய் நடந்தேறி முடிவடைய இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வளாகத்தில் வந்திருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ நீர் இந்த செய்தியை அவர்களுக்கு கொடுப்பதற்காகவே அழைத்து வந்திருக்கிறீர் சுவாமி. இதோ அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எந்நாளிலும் அவர்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய தரிசனங்கள் நிறைவேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.